ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன மூவி பார்க்க போகிறோன்னா, இப்படி சொல்லணும்னு எனக்கும் ஆசையாக தாங்க இருக்குது. ஆனால் ஓவராக காப்பிரைட் ப்ராப்ளம் வருது. அதனால் நானே நொந்து போயிருக்கேன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. எதை போட்டாலும் கிளைம் கொடுக்குறாங்க. அதனால் ரியல் லைஃப் லவ் ஸ்டோரி போடலான்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் திடீர்னு எனக்கு தோணுச்சு, ஏன்னா அந்த ரியல் லைஃப் லவ் ஸ்டோரி சொன்னால் நிறைய பேர் அஃபெக்ட் ஆவாங்களோன்னு சொல்லிட்டு, அதனால இப்போதைக்கு அது ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பதிலாக நான் நிறைய ஸ்டோரிஸ்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேங்க. க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் மீன்ஸ், நான் ஒரு மூவி பார்ப்பேன்ல, அப்போ பார்க்கும்போது எனக்கு இந்த ஸ்டோரி இப்படி இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாய்ஸஸ்லாம் இருக்கும். பார்த்து பார்த்து இந்த மாதிரி பைத்தியம் முத்திருச்சான்னு தெரியல, இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நான் ஒரு ஸ்டோரி இமேஜினரியாக நானே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். சரி வாங்க, நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நீங்கள் கண்ணை மூடிட்டு இதை கேளுங்க. அப்போ தான் அந்த இமேஜினரி கேரக்டர்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி வரும். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற வீடியோ அந்த இதுக்கு சம்மந்தமாக இருக்குமான்னு தெரியாது. அதனால தான் நான் சொல்கிறேன் ஸ்டார்டிங்லேயே. சரி வாங்க, நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு இந்தியன் பொண்ணு மீன்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பொண்ணு. அவளுக்கு வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால என்னென்னமோ ட்ரை பண்ணி கடைசியாக வெளிநாட்டுக்கு வந்துட்டா. எந்த கண்ட்ரியாக வேணால் வச்சுக்கலாம். சரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொரியாவே வச்சுக்கலாம். கொரியாவுக்கு வர ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு கொரியன் பாஷை தெரியாது, அந்த கல்ச்சர் என்னன்னு தெரியாது. ஒரு டிப்பிக்கலான இந்தியன் கேர்ள்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா மாடர்ன் ட்ரெஸ் போட தெரியாது. மாடர்னாக ஸ்டைலாக தலை வாடுறதோ இல்லை மேக்கப் போடுறதோ இந்த மாதிரி எதுவுமே தெரியாத ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு கொரியாவுக்கு வந்துட்டா. அப்படி வர பொண்ணுக்கு அவள் லைஃப்பில் என்னென்னலாம் நடந்துச்சுங்கிறது தான் நம்ம செக்மெண்ட்டாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த பொண்ணு கொரியாவுக்கு எதுக்கு வந்திருக்கான்னா, இங்கிலீஷ் டீச்சராக வந்திருக்கா. அவளுக்கு இங்கிலீஷ் நல்லாவே தெரியும். அவளுக்கு அங்கே போய் ஏதாவது ஒர்க் பண்ணணுன்னு ஆசை. அதனால் இங்கிலீஷ் டீச்சராக லெக்சராக தான் ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறா. அப்படி ஜாயின் பண்ணும்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொரியன் தான் நல்லா பேச தெரியுது. மோஸ்ட் ஆஃப் பர்சன்ஸ்க்கு இங்கிலீஷ் தெரியலை. அப்படி தெரிஞ்ச ஒரு சில பேருக்கு அந்தளவுக்கு ஃப்ளூயண்ட்டாக பேச தெரியலை. இவகிட்ட அதனாலே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் புரியலை. அவங்களுக்கு அந்த கொரியன்லேயே இருந்து வாழ்ந்துட்டாங்க. கொரியன் பேசுகிறவங்க கிட்ட மட்டும்தான் அவங்களால கம்ஃபர்டபுளாக பேச முடியுது. ஒருவேளை இவங்க பேசுகிறது நமக்கு புரியாமல் போயிட்டு அவங்க முன்னாடி அசிங்கம் பண்ணுமோங்கிறதுக்காகவே சில பேர் அவளை அவாய்ட் பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கும்போது இவ பாட்டுக்கு காலேஜ் போகிறா, லெசன்ஸ் எடுக்கிறா, அதுக்கப்புறம் இவ பாட்டுக்கு வரா, தனியாக உட்காந்து சாப்பிட்றா. இந்த மாதிரி தான் அவளோட லைஃப் ரொட்டீனாக போயிட்டுருக்கு. அவளுக்கும் லைஃப் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவள் கற்பனையோடு வந்தது ஒரு விஷயத்தை நினச்சி, கொரியாவுக்கு போனால் இப்படிலாம் இருக்கலாம், இப்படிலாம் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம், நம்ம ஒரு இண்டிபெண்ட்டாக லைஃப்பை வாழணும், ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு வர ஒரு பொண்ணுக்கு லைஃப் இப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. ரொம்ப தனிமையை ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. ஒரு கடத்தில் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறா. அக்செப்ட் பண்ணிவிட்டு இதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தனிமையோடையே வாழ பழகிடுறா. இப்படியே நாளெலாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. அப்போ புதுசாக அவங்களோட காலேஜுக்கு ஒரு சார் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வராரு. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார். ஸ்ட்ரிக்ட்டு மீன்ஸ் யார்கிட்டையும் பெருசாக அதிகமாக பேசிக்க மாட்டார். வந்தார்னா லெசன் எடுத்துகிட்டு அவர் வேலையை பார்த்துட்டு போயிடுவார். இந்த காசிப் பேசுகிறத கூட காதில் வாங்காத மாதிரி ஒரு ஸ்டாரு. சொல்லப்போனால் நம்ம கொரியன் ட்ராமாஸ்லலாம் ஒரு டெரராக ஒரு ஹீரோ வருவான்ல, யாரோட விஷயத்துலையும் தலையிட மாட்டான், அவனுக்கு என்ன தேவையோ அதில் கரெக்டாக இருப்பான், அழகாக இருப்பான், நல்லா படிப்பான். மற்றபடி படிக்காமல் சுற்றுற மாதிரியே தெரியும், ஆனால் படிக்கிற பையனாக இருப்பான், மார்க் அதிகமாக வாங்கிட்டு போயிடுவான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஹீரோன்னு வச்சுக்கோங்க. ஹீரோக்கு ஹீரோயினை பார்த்தோன்னே அப்படி பேசணும் இன்ட்ரெஸ்ட் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஹீரோயினுக்கு சரி இவனாவது நம்மக்கிட்ட பேசிட மாட்டானான்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. சரி அவன்கிட்ட பேசலான்னு சொல்லி ட்ரை பண்ணால் அவன் ஓவராக சீன் போடுறான். பெருசாக பேசிக்கிறதே இல்லை. என்னங்க வேலையை பற்றி மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போய் அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறான். இவளுக்கு கடுப்பாயிடுச்சு, வரவனாவது நம்மக்கிட்ட நல்லா பேசுவான்னு நினச்சா இவன் என்ன இப்படி பண்ணிட்டு போகிறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கடுப்பாயிடுது. சரின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டு அவள் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறா. இப்படியே நாட்களும் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஸ்டார்ட் ஆகுது. அப்போ திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயின் கிளாஸில் இருக்க பையன் ஹீரோயின் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தப்பான மூவிஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து ஹீரோயினுக்கு என்ன தோணுதுன்னா, ஏன்டா அப்படி பண்ணுறேன்னு சொல்லி மொபைலை பிடிங்கி பார்க்கும்போது அவன் அந்த கிளாஸில் இருக்க எல்லா பொண்ணுங்களையுமே காலெல்லாம் வீடியோ எடுத்து வைக்கிறது, பொண்ணுங்க ட்ரெஸ் விலகும் போது அது வீடியோ எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கான். இதை பார்த்து ஹீரோயின் போயிட்டு அவன்கிட்ட கேட்குறா, ஏன் இப்படிலாம் நீ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, நான் இது பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆவேன், நான் ரிப்போர்ட் பண்ணியே
அவன் சொல்லும்போது அவன் வந்து டெரரான பையனாக இருப்பான் போல இருக்குது. உடனே ஹீரோயின் அடிக்கிறதுக்கு கை ஓங்கிட்டு வந்துடுறான். இந்த டைமில் தான் ஹீரோ வந்து சர்க்குலர் சொல்கிறதுக்காக உள்ளே வரான். வரவன் இதை பார்த்த உடனே போயிட்டு அவனை கையை பிடிச்சி தடுத்துடுறான். தடுத்தது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து அவனை கூட்டிகிட்டு போயிட்டு ஆஃபீஸ் ரூமில் விட்டுட்டு அவனுக்கான பனிஷ்மெண்ட்டையும் வாங்கி கொடுத்துட்டு மிரட்டி விட்டுட்டு தான் வரான், பொண்ணுங்கிட்ட இப்படிலாம் பேசக்கூடாதுன்ட்டு. இப்போ ஹீரோயினுக்கு வந்து அவங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லணும். ஆனால் எப்படி சொல்கிறது தேங்க்ஸ்ன்னு தெரியலை. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பேசும்போதே நோஸ் கட் பண்ணி விட்டுட்டான். இப்போ எப்படி அவங்ககிட்ட போய் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தோணிக்கிட்டே இருக்கு. சரி ஒரு கடத்தில் நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லலான்ட்டு போகும்போது ஹீரோ என்ன சொல்லிடுறான், அந்த இடத்துல யார் இருந்தாலும் நான் இப்படி தான் சொல்லியிருப்பேன், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் வந்து உங்கள் வேலை டீச் பண்ணுறது தானே, அதை மட்டும் பாருங்கள், தேவையில்லாமல் உங்களால் நானும் ப்ராப்ளம் மாட்டிப்போம் போல இருக்குது, நான் வந்து இங்கே நிம்மதியாக என்னோடய வேலையை பார்க்க தான் வந்திருக்கேன், மற்றபடி வந்து உங்கள் பிரச்சனையை பார்க்குறதுலாம் எனக்கு வந்து ஒரு விஷயமே கிடையாது, அதனால உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு நடத்த வந்தீங்களா அந்த லெசன்ஸை மட்டும் நடத்திட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அவளை ஹார்ஷாக பிடிச்சி திட்டி விட்டுடுறான். இவளுக்கு புரியவே இல்லை, என்னடா இது இப்போ நம்ம பெருசாக தப்பு பண்ணிட்டோம், நம்ம அவன் கிட்டே போயிட்டு தேங்க்ஸ் சொல்ல தான் போகணும், ஏன்னா அவன் ஏன் இப்படி நம்மளை திட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இவன்கிட்ட நம்ம பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டா. அப்போ ஹீரோக்கு வந்து பழசுலாம் ஃப்ளாஷ் ஆகிட்டு போகுது, ஏதோ விஷயங்கள்லாம் அவனுக்கு பாஸ்டில் நடந்திருக்கு, அது மூலயமா தான் அவன் இப்படி மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எதுன்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு காமிக்கல மீன்ஸ் நான் இன்னும் வந்து அதெல்லாம் யோசிக்கல, அதனால இப்போ வந்து நம்ம ப்ரெசண்ட்லேயே போவோம், பாஸ்ட்லாம் நான் அப்புறமா யோசிச்சுட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். ஹீரோயின் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்தோடனே வந்து ஹீரோயின் வெளியில் இருக்க ஃபுட்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டா. ஏன்னா கொரியன் ஃபுட்லாம் அவளுக்கு வந்து அந்தளவுக்கு செட் ஆகலை. வந்து ஒரு 2 நாள் சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால தனியாக அவளுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டு குக் பண்ணிட்டு தான் இருந்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு நெய்பர் வராங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹீரோயின் கிட்ட ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. அது ஒரு பையன்தான், அவனோட பேர் தேவ்னு வச்சுக்கோங்களேன். தேவ் வந்து ஹீரோயின் கிட்ட ரொம்ப நல்லா பேசுகிறான். அவன் சொல்கிறான் எனக்கு வந்து இந்தியன் கல்ச்சர்னால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோயின் கேட்குறா, எப்படி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் வந்து இந்தியன் ரிலேட்டடாக ஏதாவது போயிருக்கீங்களா இந்தியாவுக்கு, இல்லை எப்படி உங்களுக்கு அது பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, அதை பற்றி தெரிய ஆரம்பிச்சிச்சின்னு ஹீரோயினுக்கு வந்து ஒரு க்யூரியஸாக இருக்குது. ஏன்னா அவன் வந்து நல்லாவே இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவகிட்ட பேசுகிறான். அவனுக்கு வந்து தமிழில் கூட ஒரு சில வேர்ட்ஸ்லாம் தெரியுது. அதனால கேட்கும் போது அவன் சொல்கிறான், இல்லை என்னோடய அம்மா வந்து தமிழ் தான், என் அம்மா இந்தியாவிலேருந்து வந்து எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அதனால வந்து எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் பேச வரும், அதே மாதிரி வந்து இங்கிலீஷ் நான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஹீரோயினுக்கு ஒரே குஷியாக போயிடுச்சு. அப்படியான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் வார்த்தையை வந்து அங்கே கேட்குறா. அது ஒரு கொரியன் பையன் கிட்டே இருந்து கேட்குறா. சரிங்க ஒரு நாள் கண்டிப்பாக வெளியில் போகலான்னு சொல்லிட்டு தேவ் வர சொல்கிறான். சரி நான் கண்டிப்பாக வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் நம்பரை கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. எதனா ஹெல்ப் வேணா கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தேவ் அங்கேருந்து போயிட்டான். ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. கடைசியாக நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாண்டான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அதுக்கப்புறம் டே டு டே அவள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு வந்து ஒரு நாள் என்ன பண்ணுறான், நம்ம தேவ் வந்து ஹீரோயின் வீட்டுக்கு காலிங் பெல் அடிக்கிறான். என்ன விஷயம்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, எங்கள் அம்மா வந்து உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னாங்க, எங்கள் அம்மா வந்து இவ்வளோ நாள் வெளியில் இருந்தாங்க, இப்போ தான் வந்திருக்காங்க இங்கே, அதனால உன்னை பார்த்தே சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கும் வந்து ரொம்ப ஆசையாயிருச்சு. ஏன்னா அவங்க வேறு தமிழில், அதனால வந்து ஹீரோயின் கடகடன்னு ஓடுறா. ஆனால் போய் பார்க்கும்போது அவள் யோசிச்சுட்டு போனது ஒன்று, அங்கே நடக்கிறது ஒன்று. ஏன்னா அவங்க அம்மா வந்து அப்படியே வந்து தமிழ் கல்ச்சரை ஃபாலோ பண்ணுற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா இவ்வளோ நாள் கொரியாவில் இருந்துட்டாங்கல்ல, அதனால கொரியாவுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சேஞ்ச் ஆகிட்டாங்க. ஹீரோயின் கிட்டே அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, என்னம்மா நீங்கள் வந்துட்ட, இங்கே வந்துட்டு நான் அப்படி தான் இருப்பேன்னு சொன்னால் அது வந்து சரியாக இருக்காதுமா, அதனால வந்து நீ இந்த கல்ச்சருக்கு மாறிடு, இங்கே இருக்க ஃபுட்டை சாப்பிட கற்றுக்கோ, அதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு வந்து அதெல்லாம் பெருசாக தெரியல, அவங்க தமிழில் பேசுகிறாங்கல்ல அதுவே ரொம்ப பிடிச்சிருச்சு. அவளும் சந்தோஷமாக அதெல்லாம் கேட்டுட்டு சரிங்கம்மான்னு சொல்லிட்டு தலையாட்டிக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மா வந்து சமைக்கிறதே இல்லை போல இருக்குது இப்போ இந்தியன் ஃபுட்லாம். அவங்க வந்து இந்த கொரியன் ஃபுட் தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அதுக்கு பழகிக்கிட்டாங்க. அதனால ஹீரோயின் என்ன சொல்கிறா, அம்மா உங்களுக்கு பிடிச்சமா நான் ஸ்வீட் செஞ்சு தரவான்னு சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பாம்மா நீ வந்து சிரமப்பட்டுலாம் செய்ய வேணாம், ஒருவேளை உனக்கு செஞ்சுன்னா அதில் எங்களுக்கும் எடுத்துகிட்டு வந்து கொடு, எனக்கும் சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லும் போது ஹீரோயின் கடகடன்னு ஓடி அவளுக்கு என்னென்னலாம் தெரியுமோ எல்லாத்தையும் சமைச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஃபேமிலி கூட இருக்கிற ஃபீல் வருது. அவங்க சொல்கிறாங்க, இங்கே பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குமா, கண்டிப்பாக நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் வந்ததுலேருந்து கோயிலுக்கு போயிருப்பியான்னு தெரியல, இங்கே எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு கோயில் தான் இருக்குது, நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த கோயிலுக்குலாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோயினுக்கு அங்கே போய் சிவனை பார்த்தோன்னே அவ்வளோ ஹாப்பியாகிடுச்சு. உடனே சாமியை பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு ஹாப்பியாக வந்துக்கிட்டு இருக்கா. என்னமோ ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வந்து வாழ்க்கையே ஹாப்பியான மாதிரி இருக்கு அவளுக்கு. உடனே தேவ் என்ன சொல்கிறான், நாளைக்கு காலேஜ் போறியா, நான் வேணா உன்னை ட்ராப் பண்ணுவான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் பஸ்ஸில் தான் எப்பயும் போவேன், நான் பஸ்லேயே போய்க்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஹீரோயின்.
அப்படி நடந்து பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டு இருக்கும்போது ஸ்கிட் ஆகி, அதாவது இவன் வந்து சுடிதார் போட்டு போகிறா, அதில் துப்பட்டா வந்து லென்த்தாக விட்டுட்டு போயிட்டா. அதுவே வந்து செப்பலில் மாட்டி ஸ்கிட் ஆகி ஹீரோயின் வந்து கீழே ஸ்லிப் ஆகி விழுந்துடுறா. இதை தேவன் பார்க்குறான். பார்த்தவன் வந்து தூக்கி விட்டுட்டு என்னாச்சுன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை, ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு லைட்டாக காலில் வந்து சுளுக்குப்பட்டுடுது. அதனால வேணா சொல்கிறா, கால் வலிக்கவே கஷ்டமாக இருக்குது, நான் வேணா நாளைக்கு காலேஜ் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு போய் பெஞ்ச் ஓரமாக உட்காந்துட்டா. உடனே என்ன சொல்கிறான் தேவ், நான் வேணா உன்னை கூட்டிகிட்டு வந்து காலேஜில் விடவான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை பரவாயில்ல நான் லீவ் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்குறா. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹெச்ஓடி, இல்லைம்மா நீ இன்னைக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவள் போயே தீரணும். அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு தேவ்கிட்டையும் ஓகேன்னு சொல்லிட்டு நீ ட்ராப் பண்ணுன்னு சொல்லிடுறா. தேவ் வந்து அவனோட பைக்கில் தான் கூட்டிகிட்டு வந்து ஹீரோயினை ட்ராப் பண்ணுறான். ஹீரோயினுக்கு வேற வந்து உட்காரவே முடியல, ஏன்னா அவன் செம்ம ஃபாஸ்ட்டாக ஓட்டி கேட்டிருக்கான். பயந்துக்கிட்டே அவன் அப்படியே பிடிச்ச மாதிரியே உட்காந்துருக்கா. வந்து காலேஜ்லேயும் வந்து இறங்கிட்டா. பார்த்தா ஹீரோ முன்னாடி நின்றுட்டுருக்கான். இவளுக்கு வந்து ஹீரோவை பார்த்தோன்னே என்னன்னு தெரியல, இவள் ஹீரோக்கும் இவளுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. அவள் வந்து இவளே வாண்டடாக போயிட்டு ஹீரோ கிட்ட இது என்னோடய ஃப்ரெண்டு தேவ் அப்படின்னு சொல்கிறா. அவன் கேட்குறான், அம்மா எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்கும் போது இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டுக்குள்ளே போயிட்டா. அப்புறம் தான் அவளே யோசிக்கிறா, ஆமாம் நான் எதுக்கு இதெல்லாம் போய் ஹீரோ கிட்ட சொன்னேன், என்னாச்சு எனக்கு பைத்தியம் முத்திருச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவள் தலையில் அவளே அடிச்சுக்கிட்டு அங்கேருந்து உள்ளே போயிட்டா. இந்த பக்கம் தேவ் என்னன்னு தெரில, ஹீரோவை பார்த்தோன்னே ஒரு மாதிரி டெரராக முறைச்சிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். ஹீரோ அவனை பார்த்துட்டு ஒரு மாதிரி மூட் அவுட் ஆகிட்டு தான் உள்ளே வந்துட்டு இருக்கான். ஆனால் எதனாலன்னு தெரியல, ஏதோ பார்த்து யோசிச்சு பார்க்குறான். அதை வந்து பிளாக்காக நமக்கு காமிக்கிறாங்க, ஆனால் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கல. ஹீரோயின் வழக்கம் போல் அவளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டா. இன்றைக்கி வந்து இந்தியாவிலேருந்து ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, அதாவது கெஸ்ட் லெக்சரர் வந்திருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே அவங்க கூட்டு ஹீரோயினுக்கு லெசன் எடுக்க சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த மாதிரி எல்லாருக்கும் லெசன் கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு பையன் வந்து அந்த பக்கமாக நடந்து போகிறத பார்க்குறா ஹீரோயின். என்ன விஷயம்னு சொல்லிட்டு வெளியில் போய் பார்க்குறான். அவன் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணிகிட்டே போகிற மாதிரி தெரியுது. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட கேட்கும்போது இல்லை மேம் நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப தயங்கிக்கிட்டே பேசுகிறான் கொரியனில். ஹீரோயினுக்கு புரியல, நீ இங்கிலீஷில் பேசுப்பான்னு சொல்லிட்டு இவளும் இங்கிலீஷ்லேயே கேட்டுட்டு இருக்கா. உடனே அந்த பையன் சொல்கிறான், தெரிஞ்சால் பேச மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் பேசும்போது ஹீரோயின் கேட்குறான், நீ தமிழா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் மேம் நான் தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். ஏன் என்னாச்சு, ஏன் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் வந்து அவசரப்பட்டு இங்கே வந்துட்டேனோன்னு தோணுது. நான் வந்து இந்த ட்ராமாஸ்லாம் பார்த்து இல்லை கொரியா இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பல கற்பனையோடு வந்து காலேஜ் ஜாயின் பண்ணேன். ஆனால் இங்கே எதுவுமே அப்படி இல்லை. நான் நினச்சேன் நான் போனேன் கொரியன் பசங்க கூட தான் உட்காந்து படிப்பேன்ட்டு, ஆனால் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து என்ன மாதிரி இந்த வெளிநாட்டிலேருந்து வந்த பசங்க, இந்தியாவிலேருந்து வந்த ஹிந்தி பசங்க கூட தான் உட்காந்து நான் படிச்சுட்ருக்கேன். அதுவே எனக்கு ஃபஸ்ட்டு டிப்ரெஷன் ஆயிடுச்சு. ஏன்னா நான் ஆசைப்பட்டு வந்தது அதுக்காக கிடையாது, நான் கொரியன் கற்றுக்கணும், கொரியன் கல்ச்சர் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. யாருக்குமே இங்கிலீஷ் தெரியலை, எல்லாருமே கொரியனில் என்கிட்ட பேசுகிறாங்க. எனக்கு வந்து அது புரியலை, அது சீக்கிரமாக என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல. இந்த ஃபுட்டு, அதுக்கப்புறம் இந்த டைமிங்கு, இங்கே அவங்க வந்து படிக்கிற விதம், எதுவுமே எனக்கு செட்டே ஆகலை. ஃப்ரெண்ட்ஸே பெருசாக செட் ஆகலை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் தான் அட்வைஸ் பண்ணுறா, எனக்கும் அப்படி தான் இருக்குது. உனக்கு ஒருவேளை லோன்லியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பாக என்கிட்ட வந்து சொல்லு, நான் கண்டிப்பாக உன்னை ஹெல்ப் பண்ணுறேன், உன்னை வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆறுதலாக நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே அந்த பையனுக்கு ஒவ்வொரு குஷியாகிடுச்சு. உடனே என்ன சொல்கிறான், சரி மேம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. இவ்வளோ நேரம் மூட் அவுட்டாக இருந்த பையன் நம்ம இப்படி சொன்னோன்னே சிரிச்சிட்டே போகிறானேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு விதத்தில் வந்து சந்தோஷப்பட தான் செய்கிறா. சரின்னு சொல்லிட்டு அவள் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு போயிட்டு ஸ்டாஃப் ரூமில் உட்காந்துருக்கா. ஆனால் ஹீரோ என்னன்னு தெரியல, அவளை ஒரு மாதிரி தினசாக பார்க்குறான். இவளுக்கே புரியல ஏன் இவன் நம்மளை இப்படி பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறான், ஆனால் கேட்க மாட்டேங்கிறான், ரொம்ப தயங்குறான். ஹீரோயினும் வந்து எதுவும் பெருசாக கண்டுக்கல, எதுக்கு இவங்ககிட்ட நம்ம போய் பேசிக்கிட்டு, அவன் ஏதோ நம்மக்கிட்ட பேச ட்ரை பண்ணுறான்னு தெரியுது. ஆனால் நம்ம போய் கேட்டால் நான் எதுக்கு வந்து உன்ட்ட கேட்க போகிறேன், நீ எதுக்கு என்கிட்ட வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாமல் பேசுவான். தேவையே இல்லை, இவங்ககிட்ட நம்ம போய் பேசவே வேணாம், சைலண்ட்டாக உட்காந்துருவோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டுக்கு வந்து அவளோட பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோவே வாலண்டியராக வந்து கேட்குறான், அம்மா இன்னைக்கு நீங்கள் ஃப்ரீயா, நம்ம 2 பேரும் நைட்டு டின்னருக்கு போகலாமான்னு சொல்லி கேட்கும்போது என்னடா இவன் சட்டன் நம்மளை டின்னர் கூப்பிட்டான்னு சொல்லி யோசிக்கும் போது இல்லை ஃப்ரீ இல்லைனா பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு வெக்கமே இல்லை. இல்லைங்க நான் ஃப்ரீ தாங்க, கண்டிப்பாக நம்ம போகலாங்க, எப்போ போகணுன்னு சொல்லுங்கள், எங்கே போகலாம் எப்போ போகலான்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு கடகடன்னு கேட்க ஆரம்பிச்சிட்றா. உடனே அவனை சொல்கிறான், சரிங்க நான் ஈவினிங் உங்களுக்கு போகும்போது கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து கார் வச்சுருக்கான், அதுலேயே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு குஷி ஆயிடுச்சு, எப்படா அந்த ஈவினிங் ஆகும்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன்னு தெரியல, இவளுக்கு ஹீரோ மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்துருச்சா இல்லை க்ரஷ் வந்துருச்சான்னு தெரியல, அது அவளுக்குமே தெரியாது. ஆனால் வந்து அவனை பிடிச்சிருக்கு அவளுக்கு. அதனால என்ன பண்ணுறா, காலேஜ் முடிஞ்சோடனே ஓடி போய் ரெஸ்ட் ரூமில் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அழகாக இருக்கா மூஞ்சுன்னு சொல்லி 10 தடவை கண்ணாடியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹீரோ கூட காரில் ஏறி போகிறா.
ஹீரோவும் ஹீரோயினை பார்த்த உடனே சரி வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டான். ஆனால் அவன் ரொம்ப டல்லாக இருக்கான். ஹீரோயினுக்கு அதுதான் ஏனே புரியலை. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்றதுக்கும் போயிட்டாங்க. அவன் சாப்பாடு ஆர்டர் பண்ணுறான். ஆனால் எதுவுமே ஹீரோயின் கிட்ட பேசவே இல்லை. ஹீரோயினுக்கு புரியல, இவன் எதுக்கு கூப்பிட்டு வந்தான், நம்ம என்ன சோத்துக்கு செத்தவங்களா என்ன, நம்மளை கூப்பிட்டு சோறு மட்டும் வாங்கி போட்டுட்டு அப்படியே அவன் இதாக உட்காந்துருக்கானேன்னு சொல்லி யோசிச்சவ சரி நம்மளே ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்னை கூப்பிட்டு வந்தீங்களே, என்ன பேசுறதுக்காக கூப்பிட்டு வந்தீங்கன்னு சொல்லி தயங்கி தயங்கி கேட்டுட்ருக்கா. உடனே அவன் என்ன சொல்கிறான், அது அது வந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தயங்கும் போதே ஒரு பொண்ணு அங்கேருந்து ஓடி வரா. வந்தவ ஹீரோவை பார்த்துட்டு வந்து ஹக் பண்ணிக்கிறா. இவளுக்கு எதுவுமே புரியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஷாக் ஆகி நீ உட்காந்துருக்கும் போது அவள் என்ன சொல்கிறா, என்னப்பா ரொம்ப நாள் ஆச்சு உன்னை மீட் பண்ணவே இல்லை, அம்மா இங்கே என்ன இந்த பொண்ணு கூட வந்திருக்கு, யார் இது உன் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ வந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறான். ஓ கேர்ள் ஃப்ரெண்டா, சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டுட்ருக்கா. நீங்கள் யோசிக்கலாம், ஹீரோயினுக்கு தான் கொரியன் தெரியாதேன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் ஹீரோயின் புரிஞ்சுப்பா கொரியன், அவளுக்கு பேச தெரியாது. ஏன்னா இவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்கால, அந்த மாதிரி நீங்களே எடுத்துக்கோங்க. என்ன அந்த பொண்ணு வந்து கேர்ள் ஃப்ரெண்டான்னு கேட்டோடனே ஹீரோ வந்து சேச்சா இல்லை இல்லை அப்படின்னுறான். இதை கேட்டோடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்னடா சேச்சா இல்லை இல்லைன்ட்டான், நம்ம என்ன அவ்வளோ அசிங்கமாக போயிட்டோம் அப்படிங்கும்போது அதான் நான் நினச்சேன், இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் உள்ள பொண்ணு உனக்கு எப்படி கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக முடியும், நான் கூட தப்பாக யோசிச்சிட்டேன்டா சாரிடான்னு சொல்லும் போது ஹீரோ எதுவுமே சொல்லலை, அப்படியே சைலண்ட்டாக விட்டுடுறான். அவளும் வந்து பாய் பாய் சொல்லிட்டு நம்பர் கொடுத்துட்டு கான்டாக்ட் பண்ணு, நான் நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டுருக்கா. ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு, இவன் ஏன் நம்மளை இவ்வளோ அசிங்கப்படுத்துகிறான், கூட்டிகிட்டு வந்து அசிங்கப்படுத்துகிறானோன்னு சொல்லிட்டு கஷ்டமாயிருச்சு. அதனால் என்ன சொல்கிறா, இல்லைங்க டைம் ஆயிடுச்சு எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டு கிளம்பிட்டா. ஹீரோ எதுவும் பெருசாலாம் பேசலை. நான் வேணால் ட்ராப் பண்ணவான்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயின் இல்லை இல்லை எனக்கு கேபில் போய்க்கிறேன், நான் கேப் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து என்ன பண்ணுறா, பில்லை பார்த்துட்டு அதில் பாதி அமௌண்ட் எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கா. ஹீரோ கூப்பிடுறான், ஆனால் அவள் அதை காதலே வாங்கலை. அவள் பாட்டுக்கு வந்து கேபில் ஏறிட்டா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் என்ன அப்படி இருக்கேன், எதுக்கு என்ன அந்த பொண்ணு அப்படி சொல்லிட்டு போனால், நான் என்ன அவ்வளோ கேவலமாக இருக்கேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அவ்வளோ கேள்வி இருக்குது. இதில் இருக்கிறதுல ஹைலைட் என்னென்னா, ஹீரோ ஏன் இதுக்காக ஒரு வார்த்தை கூட அந்த பொண்ணு கேட்கல, நமக்காக சப்போர்ட் பண்ணி ஒரு வார்த்தை பேசலைன்னு சொல்லிட்டு அவ்வளோ தோணுது மைண்டில். அவளுக்கு அவளே ஆறுதல் சொல்லிக்கிறா, இரு அவெல்லாம் யாருமே இல்லை உனக்கு, அவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இதுக்காக நீ ஃபீல் பண்ணலாம் கூடாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு அவளே ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே நடந்து வரும்போது வாசலில் பார்த்தா தேவ் நின்றுட்டு இருக்கான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்ட வார்த்தை தான். ஹீரோயின் ஓடி போய் அவனை ஹக் பண்ணிக்கிறா. ஹக் பண்ணிட்டு செம்மையாக அழுதுட்டுருக்கா. உடனே தேவ் கேட்குறான், என்னாச்சு, ஏன் இப்படி அழறடி, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டு அழுதுட்டு சாரிங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டா. இவன் உடனே போய் கதவை தட்டிகிட்டே இருக்கான். என்னாச்சு கதவை திற அப்படின்னு சொல்லும் போது உடனே அவளும் கதவை திறந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறா. என்ன ஆச்சு, எதுக்கு அழற, என்னன்னு சொன்னால் தானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஒன்றும் இல்லை, நான் வந்து அங்கேருந்து வந்துட்டேன்ல இந்தியாவிலேருந்து, அம்மா அப்பாவில் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஒரே மிஸ்ஸிங் ஃபீலிங்காக இருக்குது, என் நாட்டுக்கு போகணுன்னு தோணுச்சு, அதனால தான் அழுதுன்னு சொல்லும்போது ஏன் பேசாமல் நான் வேணா உனக்கு கூட்டிகிட்டு போட்டா, நான் வந்து ட்ரிப்போட தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன், ஏன் இந்தியாவுக்கு போகக்கூடாது, நம்ம 2 பேர் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது இல்லைங்க வேலை இருக்குது, எக்ஸாம் டைம் வேறு, இப்போ என்னால் வர முடியாதுன்னு சொல்லும்போது அப்போ கண்டிப்பாக எக்ஸாம் முடிஞ்சவொடனே நம்ம 2 பேரும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொல்லி பிங்கி ப்ராமிஸ்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். அப்படியே போனவன் திருப்பி யூட்டன் போட்டு வந்து இப்போ உனக்கு எதுவும் வேலை இல்லைன்னா, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா என் கூட வரியான்னு சொல்லி கூப்பிட்றான். எங்கே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் தாங்கிட்டே கேட்கும்போது வா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போகிறான். பார்த்தா அது வந்து பக்கா தமிழ்நாடு ட்ரெடிஷ்னல் உள்ள கடை. அங்கே வந்து நைட்டில் வந்து ஃப்ரைட் ரைஸும் பிரியாணியும் கிடைக்கும் போல இருக்குது. ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் வாங்கி தரான். வாங்கி தரது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்து, இங்கே பாரு உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது, நீ எதுக்காக அழுதுன்னு கூட எனக்கு தெரியாது, நீ சொல்கிறது உண்மையா பொய்யா இது எதுவுமே எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, உனக்கு அழணும்னு தோணுச்சுன்னா உன் பக்கத்தில் தோல் கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன், ஒரு ஃப்ரெண்டாக எனக்குமே உன் பக்கத்தில் இருக்கேன், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது போல இருக்குது. அதை வந்து இவளுக்கு சொல்லிகிட்டு இருக்கான், இதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, இவள் வந்து வெளியில் ஸ்டேட்ஸில் இருக்கா, இவள் எப்போ வருவான்னு அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அவனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அதை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கான். நிறைய வீடியோஸ்லாம் காமிக்கிறான். இவளுக்கே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. உடனே அவன் சொல்கிறான், இரு என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கால் பண்ணி ஸ்பீக்கரில் போடுறான். ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்லுது, எனக்கு வேலை இருக்குது, ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத, அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு வச்சிருது. இவனுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஹீரோயினுக்கு வந்து அது லைட்டாக புரியுது. ஆனால் அவன் முன்னே என்ன சொல்லிடுறா, என்ன பேசினாங்க அவங்க, எனக்கு கொரியன் புரியாதே அதனால தான் கேட்குறங்க போது ஒன்றும் இல்லை அவள் தூங்குறாளாமா, அப்புறமா பண்ண சொன்னான்னு சொல்லிட்டு இவன் மாற்றி சொல்லிடுறான். ஹீரோயினும் வந்து எதுவும் நடக்காத மாதிரி காமிச்சிட்டு சரி வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. அடுத்த நாள் காலேஜ் கிளம்பி போகிறா.
போன உடனே வந்து ஹீரோ கேட்குறான் அவகிட்ட வந்து, எதுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு போனேன், நான் தானே உன்னை டின்னர் கூப்பிட்டேன், அப்போ காசு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு தானே, நீ எதுக்கு காசு கொடுத்துட்டு வந்தேன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க நான் சாப்பிட்டதுக்கான காசை நான் தாங்க கொடுக்கணும், உங்ககிட்ட கேட்டால் அது கரெக்டாக இருக்கும், அதனால தான் நானே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு இவ அப்படி திடீர்னு பேசிக்கிட்டு இருக்கா, என்னதான் இவளுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்பன்னு பார்த்தா அவங்க காலேஜில் வேறு கல்ச்சுரல்ஸ் வருது. அதனால சார் என்ன சொல்கிறாரு, 2 டீச்சர்ஸ் தான் வந்து வாலண்டியராக வந்து அதை நடத்தணும், யார் நடத்துறது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லும்போது, அதில் வந்து நிறைய வேலை இருக்கும் போல இருக்குது. அதனால அங்கே இருக்க எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இத்தனை வருஷமாக நாங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்போ நியூவாக வந்திருக்கிறது நீங்களும் ஹீரோயின் தான், அதனால நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இதை பண்ணுங்கள், இதை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்ல, நாங்கள் வேணால் கைட் பண்ணுறோன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு வந்து இதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசவே கூடாதுன்னு ஒரு முடிவில் இருந்திருப்பா. தலையெழுத்து அவங்க கூட சேர்ந்து தான் வேலை பார்த்தாகணும். அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே பண்ணலான்னு சொல்லி முடிவெடுத்துட்டா. கல்ச்சுரல்ஸ்க்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான திங்ஸ்லாம் வாங்கணும்ல, அதனால ட்ரெஸ் வாங்குறது, அதுக்கான பொருள்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் எப்போ பார்த்தாலும் ஒன்றாவே தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இவ தேவ்கிட்ட பேசுகிறதே கிடையாது, டைமே இல்லை, டே அண்ட் நைட் வேலை பார்த்துட்டே தான் இருக்காங்க. ஒரு நாள்லாம் டைம் ரொம்ப ஆயிடுது, அதுக்குள்ளே வந்து காலேஜில் கரண்ட் இல்லாமல் போயிடுது, ஏதோ ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சு போல இருக்கு. அதனால காலேஜில் இருந்து வேலை பார்க்க முடியாது, வெளியில் போய் தான் அதை பண்ணி ஆகணும். ஆனால் எங்கே போய் பண்ணுறதுன்னு 2 பேருக்குமே தெரியல. அதனால வந்து ஹீரோ என்ன சொல்கிறான், என் வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்றான். ஆனால் ஹீரோயினுக்கு வந்து அவன் வீட்டுக்கு போகிறதுல விருப்பம் இல்லை. அதனால சரி என் வீட்டுக்கு வாங்க, என் வீட்டில் போய் ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கா. ஆனால் ஹீரோக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, ஆப்போசிட் வீட்டில் தான் தேவ் இருக்கான்னு சொல்லிட்டு. அதனால வந்து ஹீரோ வந்து இது தெரியாமல் வீட்டுக்கு வந்துடுறான். வந்த உடனே வந்து கேட்குறான் இவகிட்ட தயங்கிக்கிட்டே, கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே, அம்மா அன்னைக்கு இவன் கூட ஒருத்தவங்க வந்தாங்கல்ல, அது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதான் சொன்னேன்லங்க என்னோடய ஃப்ரெண்டு தேவ் அப்படின் போது, ஓ எப்படி ஃப்ரெண்டு, எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுகிட்டே இருக்கும்போது காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. பார்த்தா தேவ் வந்து வாசலில் நின்றுட்டு இருக்கான். வந்து ஹீரோயின் கதவு திறந்த உடனே ஹீரோயின் மண்டிலே ஒரு கொட்டு கொட்டி அவள் ஷோல்டரில் கை போட்டு நின்று பேசிக்கிட்டு இருக்கான். எங்கடி போன நீனு, கான்டாக்டே பண்ண மாட்டேற, பேசவே மாட்டேங்கிற, வந்து பார்த்தா எப்போ பார்த்தாலும் கதவு பூட்டியே கிடக்குது, எந்த நேரத்துக்கு தான் வரேன் எந்த நேரத்துக்கு தான் போகிறேன்னு தெரியல, தின்றியா இல்லையான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கான் அவகிட்ட. அப்போ தான் வந்து ஹீரோ அப்படியே ஷாக்காகி நின்று பார்த்துட்டு இருக்கான். தேவ் திரும்பி பார்க்குறான் ஹீரோவை. பார்த்தோன்னே தேவுக்கு பெரிய ஷாக்கு. தேவ் அப்படியே சைலண்ட் ஆகிடுறான். இவ்வளோ நேரம் ரொம்ப துருன்னு பேசிகிட்டு இருந்திருப்பான், இப்போ ரொம்ப குவாய்ட்டாக நின்றுட்டு இருக்கான். உனே கேட்குறா ஹீரோன், ஏன் என்ன ஆச்சு அப்படிங்கும்போது, இல்லை இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தாங்கிட்டு கேட்கும்போது, இதுவா, இது வந்து என் கூட வேலை பார்க்குற ஸ்டாஃபு, நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் கல்ச்சுரல்ஸ் நடத்துகிறோம், அதனால தான் 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், காலேஜில் வந்து கரண்ட் இல்லாமல் போயிடுச்சுன்னு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. உடனே தேவ் என்ன பண்ணுறான், அவ்வளோதானா வேறு எதுவும் இல்லையான்னு சொல்லி இவளை கூப்பிட்டு கேட்குறான். இல்லை அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, இதுக்காக தான் வந்திருக்கான் அப்படிங்கும்போது, சரி ஓகே இன்னைக்கு நைட் நானும் இங்கே இருக்கேன், நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், அவர் ஒர்க் பண்ணிட்டு நான் அவனை ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவன் வந்து போகவே மாட்டேங்கிறான் அங்கேருந்து. உடனே ஹீரோ என்ன சொல்கிறான், எனக்கு வந்து தேவையில்லாத பர்சன்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே இருந்து ஒர்க் பண்ணுறதை டிஸ்டர்ப் பண்ணால் பிடிக்காது, அதனால் நம்ம 2 பேர் பண்ணலான்னு ஹீரோயின் கிட்ட சொல்லும்போது தேவ் சொல்கிறான், இந்த வீட்டில் வந்து எனக்கும் உரிமை இருக்குது, அவள் வந்து என்னோடய ஃப்ரெண்டு, அதனால் எல்லாமே எங்கள் 2 பேருக்கு 50-50 தான், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வம்படியாக உட்காந்துருக்கான் அந்த வீட்டுக்குள்ளே. அப்படியே வேலை பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு கடத்துலாம் ஹீரோயின் வந்து தூங்கி தேவ் மடியிலே படுத்துடுறா. தேவும் வந்து எதுவும் பெருசாலாம் ஹெசிடேட் பண்ண மாதிரிலாம் தெரியல. அவன் என்ன பண்ணுறான், அப்படி பில்லோலாம் எடுத்து அவளுக்கு தலைக்கு வச்சுட்டு அப்படியே தட்டி கொடுத்துட்டே பக்கத்தில் உட்காந்துருக்கா. இதை ஹீரோவும் பார்க்குறான். ஹீரோக்கு ஏதோ வந்து தப்பாக தெரியுது, என்னடா இது இவன் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான், நீங்கள் வேணால் கீழே படுக்க வச்சுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க தூங்கிப்பாங்க, நான் வேணால் பெட்ஷீட் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்து தரும்போது இல்லை பரவாயில்ல, அவள் அப்படியே தூங்குவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு ஒரு மாதிரி முறைக்கிறான். அவனே ஹீரோயினே வந்து இவனுங்க 2 பேரும் பேசின சண்டையில் எழுந்துட்டா. என்னாச்சு, ஏன் அப்படி சண்டை போட்டுட்ருக்கீங்கன்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான், சரி டைம் ஆயிடுச்சு நீ காலேஜ் கிளம்பலையாங்கும் போது, டைம் ஆயிடுச்சா, மணி என்னடான்னு கேட்கும்போது மணி 6ன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உடனே ஹீரோயின் கடகடன்னு ஓடி கிளம்பிக்கிட்டு இருக்கா. கடகடன்னு கிளம்பிட்டு வந்தவ தலை பின்னவே மறந்துட்டா. உடனே வந்து நம்ம தேவ் தான் சொல்லுவா, கிளிப்பு எடுத்து மாட்டிட்டு போடி மாண்டியில் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாண்டா மறந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா நம்ம தேவ்கிட்ட, டே ப்ளீஸ்டா எனக்கு கொண்டு வந்து ட்ராப் பண்ணிடுறியா அப்படிங்கும் போது ஹீரோ சொல்கிறான், நான் காரில் தானே வந்திருக்கேன், நானே ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்கிறான். உடனே வந்து தேவ் சொல்கிறான், இல்லை நீ வா, நான் அந்த பக்கமாக தான் போகிறேன், எனக்கு அந்த பக்கம் ஒரு வேலை இருக்குது, நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வம்படியாக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. இதை பார்க்கும்போது ஹீரோ பிடிக்கவே இல்லை, இவன் ஏன்டா குறுக்க வரான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கா.
ஒரு வழியாக வந்து கல்ச்சரல்ஸ்க்கான டேவும் வருது. ஆனால் என்ன ஆகுதுன்னா, அன்றைக்கி வந்து டான்ஸ் ஆட வேண்டிய பர்சன் வந்து வரவே இல்லை. என்னன்னு கேட்டால் அந்த மெயின் டான்ஸருக்கு வந்து காலில் அடிபட்டுருச்சாமா, அதனால வரலன்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஐடியாவே கிடையாது. ஏன்னா மெயின் டான்ஸர் இல்லைன்னா அந்த பொண்ணை மட்டும் டான்ஸ் ஆட வைக்க முடியாது. ஏன்னா அந்த பொண்ணுக்கே வந்து சரியாக ஆட வராது. அவனை வச்சு தான் மேனேஜ் பண்ணிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அவனே வரலையா, அவன்கிட்ட தான் வந்து இந்த காஸ்டியூம் வேறு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எதனா ஒன்று பண்ணி ஆகணும். அவன் ஃபோனை அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறான். உடனே வந்து அந்த டைமில் ஹீரோ என்ன சொல்கிறான், பேசாமல் நம்ம 2 பேர் டான்ஸ் ஆடிடலாம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோனுக்கு புரியல, என்ன சொல்கிறீங்க, நான் ஆடவா, எனக்குலாம் ஆட வராதுங்கும் போது, இல்லை அப்படிலாம் இல்லை, நம்ம 2 பேர் தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தோம், நம்ம தான் எல்லா ஸ்டெப்புமே சொல்லி கொடுத்தோம், நீ ஆடினதையும் நான் பார்த்தேன், அதனால வந்து நம்மளால் முடியும், நீ வந்து நான் சொல்கிறத மட்டும் கேளு, நம்ம பண்ணிடலான்னு சொல்லும் போது, ஆனால் ஹீரோயினுக்கு வந்து அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு பழக்கம் கிடையாது, ஃப்ராக் போடணும், அதனால வந்து அவள் சொல்கிறான், எப்படி நான் இதை போடுறது, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு தெரியலையேங்கும் போது அவன் என்ன சொல்கிறான், இரு நான் உனக்கு கம்ஃபர்டபுளாக பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் குடுகுடுன்னு ஓடி போய் அங்கே வந்து ட்ரெஸ் தச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அங்கே ஆடியன்ஸ் அங்கே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது ஸ்டிச்சஸ் பண்ணணுன்னாலும் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் எல்லாமே பண்ணணும்ல, அதுக்காக அங்கே ஒரு ஆள் இருந்துட்டு தான் இருப்பாங்க. அதனால அதில் ஒருத்தவங்க கிட்டே போயிட்டு இந்த டான்ஸ் ஆட வேண்டிய பொண்ணு இருக்கால, அவள் வந்து ஏதாவது ட்ரெஸ் வச்சுருக்காளான்னு கேட்கும்போது அவள் நார்மலாக ஒரு ஃப்ராக் தான் வச்சுருக்கா. அதை கொண்டு போய் கொடுத்து அதில் வந்து ஹீரோயினுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க. கடகடன்னு பண்ணுறாங்க. 10-15 நிமிஷத்தில் வந்து அவங்களும் வந்து மெஷர்மெண்ட்லாம் எடுத்து கொஞ்சம் மாற்றி ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாங்க. உடனே வந்து இவங்க 2 பேரும் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ்க்கே ஒன்றும் புரியல, என்னடா இவங்க 2 பேர் நடுவில் வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா சுற்றி நிற்கிற எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸு டான்ஸ் ஆடுறதுக்கு, இவங்க சென்டரில் நிற்கிறவங்க வந்து டீச்சர்ஸு. இந்த கான்செப்டே புதுசாக இருக்கேன்னு சொல்லிட்டு வந்திருக்க கெஸ்ட்டுக்கெலாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அங்கே வந்திருக்கிற அந்த கரஸ்பாண்டன்ட்லாம் சொல்கிறாங்க, செம்மப்பா, டீச்சர்ஸே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு கடத்தில் தான் ரியல் கப்புள்ஸ் மாதிரி ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. 2 பேரும் வந்து ஒரு கடத்தில் கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வந்துட்டாங்க. அப்படியே சாங் கட் ஆகுது. கீழே தான் தேவ் நின்றுட்டு இருக்கான். தேவ் வந்து என்ன பண்ணுறான், சத்தமாக கத்திடுறான். கத்துன உடனே அந்த சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகி திரும்பி பார்க்குறா. தேவ் நின்றுட்டு இருக்கான் தூரத்தில். அவன் வந்து ஹீரோயினை மீட் பண்ணலான்னு வந்திருப்பான் போல இருக்கு. இவன் அவனை பார்த்த உடனே சரின்னு சொல்லிட்டு ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி வந்துட்டா. ஏன்டா கத்துன அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லை, ஒருத்தவன் காலை வச்சு மிதிச்சிட்டான் கூட்டத்தில், அதனால தான் கத்திட்டேன்னு சொல்லிட்டு இவனும் வந்து போய் சொல்லிடுறான். ஆனால் வந்து அவங்க 2 பேர் கிஸ் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவன் கத்திருப்பான். ஆனால் இந்த மாதிரி உள்டாவாக மாற்றி சொல்லிடுறான். இப்படியே வந்து நம்ம ஹீரோயினுக்கு நடுவில் வந்து ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி வந்துருச்சு, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னு சொல்லலாம். 2 பேருமே முன்னாடி வந்து மூஞ்ச திருப்பிட்டு போவாங்க. ஆனால் இப்போ ஓரளவுக்கு என்னென்னு பேசுகிற அளவுக்கு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்டாஃப் ரூமுக்கு போனாலே எல்லாரும் புகழ்ந்து தள்ளுறாங்க. நீங்கள் 2 பேர் தான் ஹாட் டாப்பிக்கு, செம்ம கப்பல் தெரியுமா இந்த காலேஜ்லேன்னு சொல்லிட்டு செம்மையாக புகழ்ந்து தள்ளுறாங்க. ஹீரோயினுக்கே வந்து நமக்குலாம் டான்ஸ் ஆட தெரியுமானே தெரியாது, இதில் இந்த பாராட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இவங்க அடுத்த நாள்லேருந்து எந்த பக்கம் போனாலும் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து டீச்சர்ஸ் வரைக்கும் எல்லாரும் பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க. இதில் வேறு ஹீரோவுக்கு வந்து நிறைய கேர்ள் ஃபேன்ஸ் வேறு வந்துட்டாங்க. எல்லாருமே எப்போ பார்த்தாலும் சாக்லேட் கொடுக்குறது, பொக்கே கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஹீரோவே தான் சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பாக இருக்குது, ஒரே ஜெலஸாக இருக்குது. அவளே யோசிக்கிறான், நம்ம ஏன் இப்போ ஜெலஸ் ஆகுறோம், இவனுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நிறைய தோணுது. இருந்தாலும் பெருசாக எதையும் வெளியில் காமிச்சிக்கல, அவள் பாட்டுக்கு சைலண்ட்டாகவே இருந்துக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி வந்து பொண்ணுங்களாம் டிஸ்டர்ப் பண்ணோடனே ஹீரோ வந்து அவங்களெலாம் எப்படியா சமாளிக்கணும்னு சொல்லி ஸ்டாஃப் ரூம்லேருந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டான். அதில் ஒரு பொண்ணு என்ன பண்ணுறா, ஹீரோட பேக்கை தள்ளி விட்டுட்டு போயிடுறா. ஹீரோயின் அந்த பேக் எடுத்து வைக்கலான்ட்டு பார்க்கும்போது அதில் வந்து ஒரு பொண்ணோட ஃபோட்டோ இருக்குது. அதாவது வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் போல் இருக்குது. 2 பேரும் ஒன்றா இருக்க மாதிரி, ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி அந்த ஃபோட்டோ இருக்குது. அது வந்து கீழே அந்த பேக் தள்ளி விட்டதில் அந்த ஃபோட்டோ வந்து விழுந்து உடஞ்சிருச்சு. கிளாஸ் அந்த ஃப்ரேம் மட்டும் உடஞ்சிருச்சு. ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அதனால என்ன பண்ணுறா, அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. அந்த டைம்னு பார்த்து ஹீரோ வந்துட்டான். வந்தவன் இதை பார்த்துட்டு ஹீரோயினை பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிடான். இது யார் ஒன்று எடுக்க சொன்னால், எதுக்கு இதை நீ போட்டு உடச்ச அப்படின்னு சொல்லி கத்தும் போது, இல்லைங்க அது வந்து அப்படின்னு சொல்லி சொல்ல வரத்துக்குள்ளேயே, இங்கே பாரு தேவையில்லாத அட்வான்டேஜ் என்கிட்ட எடுத்துக்காத, என் பொருளெல்லாம் தொடர வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணா பின்னான்னு அவளை ஏசிடுறான். அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் ஒன்றுமே பண்ணலையே, ஏன் இப்படி இவர் ஏசுறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே அந்த இடத்துல நின்றுட்டுருக்கா. அவளுக்கு மனசே கிக்க மாட்டுது, அப்படியே கண்லேருந்து தண்ணியாக ஊற்றுது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பண்ணாத தப்புக்கு இவன் இப்படி திட்டானே, என்னன்னு கூட நம்மளுக்கு கேட்கலையேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு சோகமாக உட்காந்துருக்கா. உடனே வந்து டைம் ஆனதே இவளுக்கு தெரியலை, ரொம்ப லேட் ஆயிடுச்சு போல இருக்குது. அப்படியே அமைதியாகவே உட்காந்துட்டு இருக்கா.
பார்த்தா லேட் ஆனது எப்போ தான் தெரியுது. என்னடா இது நைட்டு 1 மணியா, இவ்வளோ நேரமாக இதை யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தேன், இது கூட தெரியாமல் வெளியில் போகாமல் இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து டோர் ஓப்பன் பண்ணலான்னு பார்க்கும்போது டோருக்கு வெளியில் வந்து அந்த சஸ்பெண்ட் பண்ண பையன் நின்றுட்டு இருக்கான். ஆக்சுவலாக ஹீரோயின் ஒருத்தவனை வந்து மொபைலில் பிடுங்கி வச்சுருந்துருப்பாள். அந்த பையனை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. அவனோட மொத்த கொலவெறியும் ஹீரோயின் மேலே தான் இருக்குது. இப்போ தான் வந்து சஸ்பென்ஷன் முடிஞ்சு காலேஜுக்கு வந்திருக்கான் போல இருக்கு. வந்தோடனே ஹீரோயின் ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருந்தது பார்த்துட்டு அவனுக்கு பிடிக்கலையாமா. அதனால என்ன பண்ணுறான், ஹீரோயின்கிட்ட வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்கிறா, இங்கே பாரு, நான் உன்னோட டீச்சர் அதை மனசில் வச்சுக்கோன்னு சொல்லும்போது, உங்களால் தான் இத்தனை நாள் நான் வீட்டில் இருந்து அசிங்கப்படுத்தேன், உங்களால் தான் இந்த 1 மாதம் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், எல்லாரும் என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரியே பார்க்குறானுங்க. இப்போ நான் சஸ்பென்ஷன் முடிஞ்சு காலேஜுக்கு வரேன், ஒரு பொண்ணு வந்து என் பக்கத்தில் உட்கார மாட்டேங்குது, நான் ஏதோ அது என்னமோ பண்ணுற மாதிரி என்னை பார்த்து பயந்துட்டு போகுதுங்க, நீங்கள் என்னை அந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுட்டீங்க, உங்களை சும்மாலாம் விட முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், ஹீரோயின் கிட்ட தப்பாக நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறா, அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த ரூமை வந்து லாக் பண்ணிக்கிறா. ஆனால் இந்த பிரச்சனையில் என்ன ஆகுது, ஹீரோயினோட ஃபோன் வந்து அந்த பேக்கோட வெளியில் விழுந்துடுது. ஹீரோயினுக்கு வந்து இப்போ யாருக்கு கால் பண்ணுறதுன்னு தெரியல. அந்த இடத்துல வந்து டெலிஃபோன் மட்டும்தான் இருக்குது. அதில் யார் கால் பண்ணலான்னு யோசிக்கும் போது தேவோட நம்பர் வந்து ஞாபகம் இருக்குது. ஆனால் என்னென்னா அவன் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். அவளும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறான். ஆனால் தேவ் வந்து கால் அட்டன் பண்ணலை. என்னென்னு பார்த்தா இவன் ஏதோ ஒரு பார்ட்டிக்கு வந்திருக்கான் போல இருக்குது. அங்கே வந்து மொபைல் அவன் பார்க்கல, அவன் வந்து பேக்லேயே வச்சுட்டு வந்துட்டான். அதனால அவனுக்கு வந்து கால் அட்டன் ஆக மாட்டேங்குது. இந்த பக்கம் ஹீரோவுக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஆனால் அவளுக்கு நம்பர் தெரியாது, ஹீரோட நம்பரு. அதனால வந்து அந்த அட்டண்டன்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிறதுல எதாவது ஹீரோ டீட்டெயில்ஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்கா. அதில் ஒரே ஒரு கொரியரில் மட்டும் ஹீரோட நம்பர் போட்டிருக்கு. அந்த நம்பரை பார்த்தோன்னே உடனே அந்த நம்பருக்கு எடுத்து கால் பண்ணுறா. கால் பண்ணோடனே இவள் வாய்ஸை கேட்டோன்னே என்ன பண்ணுறான், ஹீரோ காலை கட் பண்ணிடுறான். உடனே திருப்பி ஹீரோயின் கால் பண்ணுறா. இங்கே பாருங்க, நான் உங்ககிட்ட பேசணும், ஒரு நிமிஷம் காலை கட் பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது, எனக்கு உங்ககிட்ட பேச பிடிக்கல, ஃபோனை வச்சிருன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கட் பண்ணிட்டு போயிடுறான். ஹீரோயின் ரொம்ப கஷ்டமாயிடுது. அவளால் வந்து அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னே தெரியல. உடனே வந்து இந்த வெளியில் இருக்க சைக்கோ பையன் வேற என்ன பண்ணுறான், டோரை உடச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு வந்து என்ன வருதுன்னு தெரியாமல் பயத்தில் இருக்கும்போது கால் வருது திருப்பி அந்த டெலிஃபோனுக்கு. யாருன்னு பார்த்தா நம்ம தேவ் தான். தேவ் சொல்கிறான், என்னடி ஆச்சு, ஏன் இப்படி பயந்துட்டு இருக்கும் போது, இல்லை இங்கே வா நீன்னு, உடனே காலேஜுக்கு வான்னு சொல்லும்போது தேவ் அங்கேருந்து அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துட்டு இருக்கான். வந்துட்டு இருக்கும்போது பைக் ஸ்கிட் ஆகிடுது, கீழே விழுந்து தலையிலேருந்து ரத்தமாக வருது. அதை கூட பெருசாக எடுத்துக்கல, அவன் பாட்டுக்கு ஹீரோயினை பார்க்குறது தான் முக்கியம்னு சொல்லி அங்கேருந்து வந்துட்டு இருக்கான். கரெக்டாக இந்த சைக்கோ பையன் வேறு டோரை உடச்சிட்டான். டோரை உடச்சிட்டு ஹீரோயின் பக்கத்தில் வந்து அவளோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கும் போது கரெக்டாக நம்ம தேவ் வந்துட்டான். வந்தது மட்டும் இல்லாமல் அந்த பையனை பிடிச்சி அடித்து தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை பார்க்குறான். ஹீரோயின் அப்படியே பயத்தில் இருக்கா. அப்படியே கண்ணெல்லாம் செவந்து போய் அப்படியே கை காலெலாம் கடகடன்னு ஆடுது. ஹீரோயின் வந்து அப்படியே டைட்டாக தேவ ஹக் பண்ணிக்கிறா. நான் ரொம்ப பயந்துட்டேன்னு தெரியுமா, ஏன் நீ கால் அட்டன் பண்ணலை, எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறா. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவளை ஹக் பண்ணி கன்சோல் பண்ணிட்டு இருக்கான். ஒன்றும் இல்லை, அதான் நான் வந்துட்டேன்ல, ஒன்றும் ஆகாது, பயப்படாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனாலும் அவனுக்கே வந்து அவள் நிலைமையை பார்க்கறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. ஏன்னா ட்ரெஸ்ஸை பிடிச்சி கிழிச்சு வச்சிருக்கான் அந்த சைக்கோ. அவள் மேலெல்லாம் காயமாக இருக்குது, அடிச்சிருப்பான் போல இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அம்மா நீ எதுக்கு காலை அட்டன் பண்ணலன்னு ஹீரோயின் கேட்கும்போது, இல்லடி என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்கா, இன்றைக்கி தான் வந்தா, அவளை கூட்டிகிட்டு நான் வந்து பார்ட்டிக்கு போயிருந்தேன், அதனால தான் அட்டன் பண்ண முடியலன்னு சொல்லும்போது, சாரிடா என்னால் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், வா போகலான்னு சொல்லிட்டு ஹீரோ வா போகலான்னு சொல்லிட்டு தேவ் அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். வந்து பார்த்தா வாசல்லே நிற்கிறான் அவன் கேர்ள் ஃப்ரெண்டு. வந்தவ செம்மையாக திட்ட ஆரம்பிச்சிட்றா. என்னை பாதியிலே விட்டுட்டு போயிட்டேன், நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, பில்லு கொடுக்க கூட காசு நான் எடுத்துகிட்டு வரல, எல்லாத்தையுமே வந்து நான் வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன், எதுக்கு இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி செம்மையாக கத்திக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோயின் சொல்கிறா, இல்லைங்க சாரிங்கும் போது, யார் இந்த இடியட்டு, எதுக்கு என்கிட்ட வந்து பேசுகிறான்னு சொல்லிட்டு ஹீரோயினை தப்பாக திட்டிகிட்டு இருக்கா. ஓ இவ கூட தான் தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கியா, அப்போ இத்தனை நாள் இதுதான் பண்ணிட்டு இருந்தியான்னு சொல்லி பேசும்போது தேவ் வந்து கோவப்பட்டு அடிச்சிடுறான் அந்த பொண்ணை. அடிச்ச உடனே அவன் என்ன சொல்கிறான், எங்கே பாரு இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காத, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமுமே கிடையாது, போட அந்த பக்கம்னு சொல்லிட்டு இவ படுத்து திட்டிட்டு அங்கேருந்து போயிட்டா. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆகிடுது. டே என்னால் தானே இது எல்லாமே, நான் போய் அவங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடிட்டுருக்கா. உடனே தேவ் என்ன சொல்கிறா, அவளை பிடிச்சிட்டு இங்கே பாரு, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இது எல்லாமே நடக்கும்னு எனக்கும் தெரியும், நீ சைலண்ட்டாக இருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவளை வந்து குளிக்க சொல்லிவிட்டு அவளுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கான். ஹீரோயின் சொல்கிறா, நான் வேணா உன் கேர்ள் ஃப்ரெண்ட்டை பேசிட்டான்னு கேட்கும்போது, இல்லை நீ பேச வேணாம், அவள் இது எல்லாமே காரணத்தோடு தான் பண்ணுறா, அது எனக்கு நல்லாவே தெரியும்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். காரணத்தோடவா, என்னடா சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாண்டி அவள் ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லும்போது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா, என்ன சொல்கிற, எப்படி ப்ரெக்னென்ட் ஆக முடியும், நீ இங்கெல்லாம் இருக்காங்கன்னு கேட்கும்போது,
இங்கே இருந்தால் ப்ரெக்னென்ட் ஆக முடியாது தான், ஆனால் அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு பையனால் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, அது எப்பறம் உனக்கு தெரியும்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அவளோட பேக்கை நான் ஆக்சிடெண்ட்டாக அவளோட பேக்கை பார்த்துட்டேன். ஆக்சுவலாக அவளோட பேக்கில் வந்து வாட்டர் பாட்டில் இருக்கான்னு பார்க்குறதுக்காக பேக்கை ஓப்பன் பண்ணேன். உள்ளே வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் இருந்துச்சு. அதில் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அவளோட நேம் போட்டு எல்லா டீட்டெயில்ஸும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதை வச்சு தான் சொல்கிறேன்னு சொல்லும்போது ஹீரோனுக்கே ஷாக் ஆகிடுது. அதை நீ அவகிட்ட கேட்கலாம்ல, ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வாங்கலாம்ல, எதுக்கு சைலண்ட்டாக இருக்கேன்னு கேட்கும்போது, அதுக்கும் நான் ரீசன் வச்சுருக்கேன். அவள் வந்து அந்த பையனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றா. ஆனால் வந்து நான் ஏதாவது பண்ணிடுவேனோ, அவளை ஏதாவது பிளாக்மெயில் பண்ணிடுவேனோ, ஃபோட்டோ வச்சு ஏதாவது பண்ணிடுவேனோ, இந்த மாதிரி அவளுக்கு நிறைய பயம் இருக்குது. அதனால் நான் ஒரு பைத்தியம்னு அவள் நினச்சிக்கிட்டு இருக்கா. எப்படியாவது என்ன ரீசன் சொல்லி அவள் வந்து பிரேக்அப் பண்ணிடணும். அவள் மேலே தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியக்கூடாது. அட் த சேம் டைம் வந்து அவள் நான் தப்பு பண்ணதாக சொல்லி என்னை பிரேக்கப் பண்ணணும். அதுக்கான ஒரு ரீசனை தான் தேடிட்டு இருக்கா. ஏன்னா அந்த பையன் நிறைய படிச்சிருக்கான், எம்எஸ் படிச்சிருக்கான், அவன் நல்ல ஜாபில் இருக்கான், அங்கேயே போய் செட்டில் ஆகிடலாம்னு சொல்லி அவள் பிளான் போட்டா. இது எனக்கு நல்லாவே தெரியுங்கும் போது, இவ்வளவும் எப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, அவள் இந்த மாதிரிலாம் பண்ணுறான்னு தெரிஞ்சதுனால நான் வந்து அவளோட மொபைலில் ரெக்கார்ட் போட்டு வச்சுருந்தேன். அது தெரியாமல் அவள் பேசிகிட்டு இருந்தா அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட, நான் சீக்கிரம் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு. அதனால் டைரெக்டாக கேட்டேன். அது மூலயமா தான் எனக்கு தெரிஞ்சிச்சுங்கும் போது இவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. டேய், இப்போ நான் உனக்கு ஆறுதல் சொல்லட்டா, நீ எனக்கு ஆறுதல் சொல்கிறியான்னு சொல்லி கேட்கும்போது அவன் அழ ஆரம்பிச்சிடறான். ஹீரோயினை ஹக் பண்ணிவிட்டு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலடி, இவ்வளோ நாள் அவள் என்னை ஏமாற்றிட்டு இருந்திருக்கா. ஒரு தடவை கால் பண்ணும்போதும் அவள் அட்டனே பண்ண மாட்டா. அப்போல்லாம் நான் பெருசாலாம் யோசிக்கல இந்த அளவுக்குலாம். ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்னு இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு செம்மையாக கதறி கதறி அழுதுட்ருக்கான். ஹீரோ எனக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்படியே அவளும் வந்து இன்றைக்கி நடந்ததெல்லாம் நினச்சி அப்படியே அவனை ஹக் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேயே தூங்கிடுறா. காலையில் கண்ணை முழிச்சு பார்த்தா வந்து தேவ காணும், எங்கடா போனான்னு சொல்லி இவளுக்கு பயமாயிடுது. ஏன்னா எதனா பண்ணிக்க போகிறான்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள அவ்வளோ பயமாக இருக்குது. ஏன்னா அவன் வந்து சைல்ட்ஹுட்லேருந்து அந்த பொண்ணை லவ் பண்ணுறான் போல இருக்குது. அதை யோசிச்சுட்டு பின்னாடியே ஓடி வந்துக்கிட்டு இருக்கான் அவன் எங்கே போனான்னு பார்க்குறதுக்காக. போய் பார்த்தா அவன் வீட்டில் கேஷுவலாக உட்காந்து அவன் காஃபி குடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது இங்கன்னு சொல்லிட்டு இவன் உட்காந்து பார்க்கும்போது அவன் சொல்கிறான், என்ன இப்போ நான் சாக போகிறேன்னு நினச்சி பயந்துட்டியா? அந்த லூஸுக்காக நான் ஏண்டி சாகணும்? உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு ஃப்ரெண்டாக கிடச்சதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா உண்மையாக நீ என் கூட இல்லைன்னா நான் கண்டிப்பாக செத்துருப்பேன் தான். நான் அந்த முடிவுக்கு வந்திருப்பேன். ஆனால் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் போயிட்டா நீ என்ன பண்ணுவ? பாவம், உனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டு நான் தானே. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து அவளுக்காக என்னை யோசிக்காமல் என்னை தூக்கி போட்டுட்டு இன்னொருத்தவங்க கூட போன ஒருத்திக்காக சாகிற அளவுக்குலாம் முடிவெடுக்கிற அளவுக்கு இப்போ நான் அந்தளவுக்கு லூஸ்லாம் கிடையாது. கொஞ்சம் டைட் ஆகிட்டேன்னு வச்சுக்கோயேன். இப்போ நான் வந்து உன்கிட்ட உன்னை கேட்கவா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். ஹீரோயினுக்கு என்ன கேட்க போகிறானோ தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு, நீ யாரை வேணால் லவ் பண்ணு, ஆனால் இந்த ஹீரோவை மட்டும் லவ் பண்ணவே கூடாது, எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்டா அப்படி கேட்குற அப்படின்னு சொல்லும்போது, பண்ணி கொடு, நீ யாரை வேணால் லவ் பண்ணிக்கோ, ஆனால் ஹீரோவை மட்டும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ப்ராமிஸ் வாங்கிக்கிறான். ஹீரோயினுக்கும் வந்து ஆல்ரெடி ஹீரோ மேலே கொலவெறியில் இருக்கால, அதனால உடனே சத்தியம் பண்ணி கொடுத்துட்றா. அடுத்த நாள் அப்படியே காலேஜ் கிளம்பி போகிறா. ஆல்ரெடி இந்த ப்ராப்ளத்தெல்லாம் ரிப்போர்ட் பண்ணிட்டா போல இருக்கு. அந்த பையனையும் வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்காக காலையிலே வந்து கூப்பிட்டு விசாரணை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இது எதுவுமே ஹீரோக்கு தெரியாதுல்ல. ஹீரோ அப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி வந்திருக்கான். அவனுக்கு ஒன்றுமே புரியல, ஏன் போலீஸ் வந்திருக்காங்க, ஹீரோயின் ஏன் போய் நின்று பேசிக்கிட்டு இருக்கா, ஏன் இந்த அளவுக்கு பரபரப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ உள்ளே வரும்போது தான் ஒரு ஸ்டாஃப் சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியுமா அந்த பையன் இருக்கான்ல கம்ப்ளைண்ட் பண்ணாங்களே இவங்க, அவன் நைட்டு வந்து இவங்ககிட்டே வந்து தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவங்களை கொள்கிற அளவுக்கு வந்து கையெல்லாம் கிழிச்சு விட்டுட்டான். அதனால தான் போலீஸ் வந்திருக்காங்க. நல்ல வேளை அவங்களோட ஃப்ரெண்டு ஒரு பையன், அவன் தான் வந்து காப்பாற்றிருக்கான். அவன் மட்டும் காப்பாற்றலைன்னா இவங்களை இன்றைக்கி நம்ம பணமாக தான் பார்த்துக்க முடியும்னு சொல்லும்போது ஹீரோக்கு ரொம்ப கில்ட்டி ஆகிடுது. அப்போ வந்து அதுக்காக தான் நம்ம கால் பண்ணியிருப்பாளோ, அதனால தான் பயந்துகிட்டே பண்ணியிருப்பாளோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இது எந்த டைமில் நடந்துச்சுங்கும் போது ஒரு மணி வாக்கில் நடந்திருக்கும் போல் அப்படின்னு சொல்லும்போது இவன் யோசிக்கிறான். எடுத்து பார்க்குறான், 1 மணிக்கு தான் அவள் கால் பண்ணியிருக்கா. அப்போ ஃபஸ்ட்டு காலே இவனுக்கு தான் பண்ணியிருக்கான்னு நினச்சிக்கிட்டு இவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஆக்சுவலாக நான் சொல்லும் போது தேவுக்கு தான் இவள் ஃபஸ்ட்டு கால் பண்ணியிருப்பான்னு நான் சொன்னேன். ஆக்சுவலாக இவள் ஃபஸ்ட்டு கால் பண்ணதே நம்ம ஹீரோக்கு தான். அதை பண்ணி முடிச்சுட்டு தான் அடுத்து தேவுக்கே கால் பண்ணியிருப்பா. அது வந்து ஏன்னு அவளுக்கும் தெரியாது. ஆனால் ஹீரோக்கு தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணணும்னு தோணியிருக்கோம். சரின்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரும்போது ஹீரோ போய் பேசுகிறான். சாரிப்பா, நீ இதுக்கு தான் எனக்கு கால் பண்ணியா, எனக்கு உண்மையாக தெரியாது, தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணியிருப்பேன்னு சொல்லும்போது,
இல்லைங்க சார், நான் இதுக்காகலாம் உங்களுக்கு கால் பண்ணல. தெரியாமல் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நான் கால் பண்ண மாட்டேன் உங்களுக்கு. ஏன்னா ஒரு தடவை தான் ஒருத்தவங்க வந்து அடிபட்டா திருந் ஒரு தடவை அசிங்கப்பட்டா திருந்திடணும். ஆனால் நான் பல தடவை அசிங்கப்பட்டு திருந்தவே இல்லை. அதனால தான் திருப்பி திருப்பி உங்ககிட்ட அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்கேன். அசிங்கப்பட்டா கூட பரவாயில்ல. நேற்றுலாம் உயிரே போயிருக்கோம். அந்தளவுக்கு பிரச்சனையாச்சு. நீங்கள் கூலாக காலை கட் பண்ணிட்டு போயிட்டீங்க. நான் அவ்வளோ சொல்கிறேன். நான் அவ்வளோ அழுதுகிட்டே சொல்கிறேன். நீங்கள் வந்து அதை ஒரு விஷயமா கூட எடுத்துக்கல. சரி பரவாயில்ல சார், விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டுக்கு அங்கேருந்து போயிட்டா. இவனுக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு வேளை ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்குறான். பார்த்தா ஹீரோயின் கையில் வந்து அடிபட்டுருக்கா. அவளால் சாப்பிடவே முடியல. அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்புறம் வந்து இவன் பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணலான்ட்டு பக்கத்தில் போகும்போது அவள் சொல்லிடுறா, இல்லைங்க சார், நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். நானும் வந்து உங்ககிட்ட வரமாட்டேன், நீனும் எங்ககிட்ட வராதிங்க. அப்புறம் இன்னொரு கைண்ட் இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபோட்டோ ஃப்ரேமை நான் உடைக்கல. ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து உங்களோட ஃபேன்ஸ் வந்தாங்கள்ல, அவங்க தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ உங்கள் பேகை எடுத்து வைக்கலான்னு பார்க்கும்போது அதில் உடஞ்சிருந்தது. அதனால வந்து அதை நான் எடுத்து வச்சுருந்தேன், யார் காலையும் குத்தக்கூடாதுன்னு. நீங்கள் தான் வந்து நான் உடச்சிட்டேன்னு சொல்லிட்டீங்க. என் மேலே தப்பு இல்லை, அது உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணணும். அதனால தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுறா கேஷுவலாக. உடனே இவனுக்கு புரியலை. எப்படியோ உட்காந்துருக்கும் போது அந்த சார் சொல்கிறார், ஆமாம் சார், நீங்கள் திட்டும் போது நேற்று நானும் பார்த்தேன், சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் வந்து கடகடன்னு கிளம்பி வெளியில் போயிட்டீங்க. அந்த பொண்ணு உடைக்கல சார், அந்த பொண்ணுங்க வந்துச்சுங்கள, அதுங்க தான் உடச்சிட்டு போயிடுச்சுங்க. இவங்க எடுத்து தான் வச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அப்போ இந்த தப்பும் அவள் பண்ணலை. அவள் கால் அட்டன் பண்ணப்போ கூட நம்ம எடுக்கலை, ஏன்டா அப்படி நம்ம பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவன் நினச்சி அவனுக்கே ஒரே குற்ற உணர்ச்சியாக இருக்குது. ஹீரோயின் கிட்டே சாரின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கான். ஆனால் அவள் எதையுமே பார்க்கவே இல்லை, ரியாக்டே பண்ணலை. அவள் பாட்டுக்கு ரொம்ப சைலண்ட்டாக இருக்கா. ஹீரோவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அங்கேருந்து போயிட்டான். ஈவினிங் பார்த்தா அவளை ட்ராப் பண்ணுற மாதிரி எப்படியாவது அவள்கிட்ட பேசிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோ காரோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா தேவ் வந்து நிற்கிறான். ஹீரோயின் கேட்குறா, என்னடா பண்ணுற, ஆஃபீஸ்க்கு போகலையான்னு கேட்கும்போது பெர்மிஷன் போட்டு வந்துட்டேன். அதெல்லாம் முடியாது, உனக்கு கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு தான் அடுத்த வேலையே. ஏன்னா எனக்கு பக்குன்னு இருக்கு, உனக்கு எதாவது ஆயிருமோன்னு சொல்லிட்டு. எனக்கு இருக்குது ஒரே ஒரு ஃப்ரெண்டு, அதை நான் பத்திரமா பார்த்துக்க வேணாமான்னு சொல்லும்போது ரொம்ப தான் சரிவா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவன் கூட கிளம்பி போயிட்டா. அவன் என்ன சொல்கிறான், இன்னைக்கு நான் ஃப்ரீ தான், இப்போ நமக்கு வந்து இப்போலேருந்து ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் இருக்குது, நம்ம வெளியில் போகலாமான்னு சொல்லி கேட்குறான். ஏற்கனவே அவன் மூட விட்டா இருக்கான்னு சொல்லி ஹீரோயினுக்கும் தெரியுதுல்ல. அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு தான் போயிருக்கா. அங்கே போய் ஜாலியாக எல்லா ரைட்லையும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே எல்லாத்தையுமே மறந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஹீரோயின் உடனே வந்து நான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துடுறேன்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா. உடனே அவன் ஒரு கால் வருதுன்னு பேசி நின்றுட்டு இருக்கான். பார்த்தா அந்த இடத்துக்கு வந்து இவனோட இவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நின்றுட்டு இருக்கா. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்த்தா கூட வந்து அவளோட பாய் ஃப்ரெண்ட் வர வந்திருக்கான். அதான் அந்த பேபிக்கு காரணமான பையன். 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. என்ன விஷயம்னு பார்த்தா இவ வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறாளாமா அவனை. அதனால வந்து இதை ட்ரீட் கொடுக்கறதுக்காக இவங்களெல்லாம் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கா. இதை கேட்கும் போது அப்படியே தேவுக்கு வெறியாக வருது. அவளை அடித்து கொண்டுலாங்கிற அளவுக்கு அவ்வளோ கடுப்பாகுது. இருந்தாலும் எதுவும் பண்ணாமல் சைலண்ட்டாக நின்றுட்டு இருக்கான். உடனே வந்து அவள் ஓவராக பேச ஸ்டார்ட் பண்ணிடுறா. இவெல்லாம் ஒரு ஆள், நல்ல வேலை நான் இவன்ட்டேருந்து எஸ்கேப் ஆகிட்டேன். இல்லைன்னு வச்சுக்கேன், நான் நல்ல வேலைடா, நீ அந்த பொண்ணு கூட சீட் பண்ணி எப்படியோ என்னை வந்து உன்னை விட்டு போக வச்சுட்ட. இல்லைன்னு வச்சுக்கேன், உன் கூடலாம் வந்து நான் சுற்றிட்டு இருந்திருக்கணும். இங்கே பாரு, தனியாக வந்து நின்றுட்டுருக்க, ஒரு காஸ்ட்லி மொபைல் கிடையாது, ஒரு காஸ்ட்லி கார் கிடையாது, இன்னும் பைக்கில் சுற்றிட்டுருக்க, ஒன்றுமே இல்லை உன்கிட்ட. என்ன இருக்குது, எதுக்காக நான் உன்னை லவ் பண்ணணும்? நல்ல வேலை நான் கிரேட் எஸ்கேப்புன்னு சொல்லும் போது அந்த பையன் வேறு வந்து ரொம்ப பில்டப்பாக இருக்கான். அப்படியே ஒரு 25,000 ஷூ போட்டிருக்கான். அந்த மாதிரி எல்லாமே காஸ்ட்லியாக போட்டிருக்கான், பிராண்டடாக. அதை பார்த்துட்டு பார்த்தியா, அவர் எம்எஸ் படிச்சிருக்காரு, மாதம் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு தெரியுமா? நீ வருஷத்துக்கு வாங்குற சம்பளத்தை ஒரு மாதத்துக்கு வாங்குறாருன்னு சொல்லும்போது இவனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. என்ன பேசுகிறதுனே தெரியல அந்த இடத்துல. அப்போ கரெக்டாக ஹீரோயின் அந்த இடத்துல ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துடுறா. வந்தவ இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்திருப்பா போல இருக்குது. அப்படியே பக்கத்தில் வந்தவ நம்ம தேவ்கிட்ட போயிட்டு, டார்லிங் இந்தாங்க இதை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீமை கொடுத்துட்ருக்கா. உடனே அங்கே இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க, என்னடா இந்த பிள்ளை இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. உடனே வந்து இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறா, இவ கூட தான் சேர்ந்து இவன் சீட் பண்ணிட்டு இருந்தான். அப்படிங்கும்போது ஆமாம், என் கூட தான் சேர்ந்து சீட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் தான் வந்து ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டை பிடிச்சிட்டேன்னு சொல்கிறீங்களா, அப்புறம் ஏன் இவ்வளோனா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்போ வந்து நீங்கள் யூஸ்லெஸ்ன்னு சொல்கிற ஒரு பர்சன் கூட தானே நான் சீட் பண்ணியிருக்கேன், அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லையேன்னு சொல்லும் போது இவ அப்படியே வந்து நக்கலாக பார்க்குறா. உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறா, அவன் கையை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாருங்க, என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு பெர்மிஷன் தரணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு எது வேணுமோ எல்லாத்தையுமே நானே வாங்கிப்பேன். இண்டிபெண்ட்டாக என்னால் இருக்க முடியும். அதுக்கான சுதந்திரத்தை அவன் எனக்கு கொடுத்துருக்கான்.
நான் வந்து எங்கே கூப்பிட்டாலும் வருவான். நடந்து போகணுமா, நாங்கள் 2 பேரும் கையை கோத்துட்டு இப்படியே நடந்து போவோம். அதுக்கு வந்து காசு இருக்கணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் பாய் ஃப்ரெண்ட் நிறைய சம்பாதிக்கலாம், அவர் வந்து உங்களுக்கு கோடியிலே பொருளை வைக்கலாம். ஆனால் வந்து இவன் எனக்காக குக் பண்ணி தருவாங்க, நான் எது கேட்டாலும் வாங்கி தருவான். அது வந்து எவ்வளோ ரேட்டுன்னெலாம் பார்க்கவே மாட்டான். உன் சந்தோஷம் முக்கியமா, அதை நீ வாங்கிக்க, அது இஎம்ஐயில் போனால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து 1 வருஷம் இஎம்ஐ கூட போட்டு வாங்கி தருவாங்க. அந்த அளவுக்கு நல்லவன். டெய்லி வந்து என்னை காலேஜ்லேருந்து பிக் பண்ணிட்டு வருவாங்க. டெய்லி வந்து அவ்வளோ சேஃபாக என்னை பார்த்துக்கிறான். அப்படி இருக்கிற ஒரு பையனை டேட் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லையா? அதுக்காக இன்னொருத்தவங்க பாய் ஃப்ரெண்டை சீட் பண்ணி கூட்டு வந்தால் கூட தப்பு கிடையாது. என்ன சொல்கிறீங்க? அப்படிங்கும்போது அவளால் ஒரு வார்த்தையுமே பேச முடியலை. உடனே என்ன பண்ணுறான், இவ வேற வந்து அந்த ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்கல்ல, அதை வேற போட்டு காமிச்சிடுறா. எல்லாருக்கும் தெரிஞ்சிருது ஆக்சுவலாக இவங்க சீட் பண்ணலை, இவ தான் சீட் பண்ணி இவனை வந்து ஏமாத்திருக்கான்னு சொல்லிட்டு. எல்லாருமே நம்ம தேவ்கிட்ட சாரி கேட்குறாங்க. தேவால எதுவுமே பேச முடியல அந்த இடத்துல. ஆனால் அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்ன நினச்சான்னு தெரியல, டக்குன்னு வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயினுக்கு வந்து என்ன ரியாக்ட் பண்ணுறதே தெரியல. இவன் டக்குன்னு வந்து கிஸ் பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்கா. இருந்தாலும் அங்கே எல்லாருமே இருக்காங்கல்ல, அவங்க முன்னாடி வந்து எதுவும் சொல்லவும் முடியாது. அதனால வந்து சரி ஹனி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டா. வந்து இந்த பக்கம் கேட்குறா, டே ஆக்டிங் பண்ண சொன்னால் அதுக்குன்னு ஓவர் ஆக்டிங்காக பண்ணுவேன், போசுக்குன்னு வந்து கிஸ் பண்ணிட்டா. நான் என் புருஷனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், என் புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய வச்சிருந்த ஒரு கிஸ் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டேடான்னு சொல்லும் போது இவன் வந்து சும்மா ஃபண்ணுக்கு தாமா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து நார்மல் ஆக்கி விட்டுடுறான். அவளும் பெருசாலாம் எடுத்துக்கல, ஏன்னா ஆக்டிங் பண்ண ஆரம்பித்தது இவ தானே, அதனால விட்டுடுறா. ஆனால் வந்து நம்ம தேவ் வந்து இது விளையாட்டுக்கு பண்ண மாதிரி தெரியலை. அவன் வந்து வேணும்னே பண்ணியிருக்கான். அவனுக்கு ஹீரோயினை லைட்டாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து அவனோட ஃபேஸை பார்க்கும்போதே தெரியுது. ஒரு ஸ்மைலிங்கோட தான் ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறான். போகும்போது வேறு ஃபாஸ்ட்டாக போகிறான். ஹீரோயின் சொல்லாடி ஸ்லோவாக போடாங்கும் போது ஒழுங்காக பிடிச்சிட்டு உட்காரடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி பின்னாடி இடுப்பில் வச்சு விட்டுறான். ஹீரோயினும் வந்து அவன் போகிற ஃபர்ஸ்ட்டுக்கு டைட்டாக அவனை ஹக் பண்ணிட்டு உட்காந்துட்டு போயிட்டுருக்கா. 2 பேருமே போயிட்டு வீட்டுக்கு ரீச் ஆகிட்டாங்க. பார்த்தா வாசலில் ஹீரோ நின்றுட்டுருக்கான். என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும் போது, இல்லை எக்ஸாம் டேட்டை மாற்றிட்டாங்களாம்மா, அதனால் முன்னாடியே வைக்க போகிறாங்களாம்மா, நாளைக்கு உன்னை வந்து கொஷின் பேப்பர் மட்டும் ரெடி பண்ணி தர சொன்னார் சார், சீக்கிரமாக முடிச்சுட்டு வர சொன்னார். என்னோட நான் ரெடி பண்ணிவிட்டேன், அதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார், நான் வந்தேன்னு சொல்லிட்டு கொஷின் பேங்க்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். ஹீரோயினுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உடனே தேவ் என்ன சொல்கிறான், சரிங்க நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அங்கேருந்து துரத்துலதுலேயே குறியாக இருக்கான். உடனே வந்து